இப்போ அந்த பையன் அவனோட இன்ஸ்டாகிராம், இந்த சுர்ஜித்தோட இன்ஸ்டாகிராம் எடுத்தா நீங்க சொன்ன மாதிரி கத்தியோடவும் இது மாதிரியான நபர் தான் அவரு. இப்ப ஆயுதங்களோடவே இருக்கிறாரு. இப்போ கேக்கு வந்து பட்டாக்கத்தியில வெட்டிட்டாலே நம்ம ஊர்ல அரெஸ்ட் பண்ணிடுவாங்க பிடிச்சி. இந்த மாதிரியான போட்டோக்கள் அவர் போட்டிருக்காரு. ஏன் இன்னும் அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லையே? அவர் புதுசா பண்ணாரு, அக்காவை பண்ணனால இவர் பண்ணிட்டாருன்ற மாதிரி இவங்க கட்டமைக்கிறாங்க. அதே எப்படி எடுத்துக்க? அதான் இப்போ எனக்கு இந்த மாதிரியான போட்டோஸ் போட்டாலே உடனே அரெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. வேற அவர் என்ன மாதிரி போட்டோஸ் போட்டாருன்னு தெரியல. நான் 1-2 போட்டோஸ் பார்த்தேன். மற்றபடி அவரோட இன்ஸ்டா போட்டோஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியல. பட் என்ன பொறுத்தளவுல ஒரு சின்ன தவறு நடக்குது அப்படின்னாலும் குயிக்கா கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஒரு சின்ன வன்முறை சம்பவமா இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களை அவமதிக்கிற மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நடக்கும்போது குயிக்கா உடனே கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணா அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் நடக்காது. ஸோ நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது நீங்க சைலண்டா விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது. ஏன்னா அந்த சாதிய அந்த வெறி அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்கும். மக்கள் மத்தியில் இருக்குன்னா அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும் அது. ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனை நடக்கும்போதே ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்றது இல்லை, அப்படியே ஸ்லோவா இருக்கிறது. அப்புறம் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல ஓட்டு போயிடும் அதுன்னு அவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ அவங்களும் ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி லூஸ்ல விடும்போது என்ன ஆகுது, பெரிய இஷ்யூவா அது வெடிக்குது.